வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எதுவும் சேர்க்காம வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்குவோம். இப்போ கழுவுனதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பூண்டு பல், அப்புறம் இது கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி பழம், மீடியம் சைஸில் உள்ள தக்காளி பழத்தை நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்பார் பொடி ரெசிபி. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் பருப்புக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்துவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மசிச்சிட வேணாம், கொஞ்சம் பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அந்த சாம்பார். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். பருப்பு அங்கங்கே தெரியுது பாருங்கள், முழுசாக கடையக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப திக்காக இருக்குது, இதனால் 1 டம்ளர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரோடு சேர்த்துருவோம். சாம்பாரோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம டிஃபனுக்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இதை இப்படியே வச்சுக்கலாம். இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் லஞ்ச் மெனு தயார் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த சாம்பார் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி ஒரு அப்பளமோ அப்படி இல்லைன்னா துவையல் இது மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கும் அப்பளத்துக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. இப்போ அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.